வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு மீன் குழம்பு செய்யலாமா? நெத்திலி மீன் குழம்பு செய்யலாம். சரியா? வாங்க. இப்போது நெத்திலி மீனுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? மீன் பாருங்கள், நெத்திலி மீன் 1/2 kg வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? இது ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சல். இது 2 தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன், 2 ஆனியன் அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிக்சடு மிளகாத்தூள். இது ரெட் சில்லி பவுடர். சரியா? இது சாம்பார் வெங்காயம் கொஞ்சம், ஒரு 10 சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு ஒரு 5-6 பல் உரித்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது 2 தக்காளி, 2 வெங்காயம் அந்த அளவு காட்டுறேன் பாருங்கள். இதான் இந்த சைஸ் போதும். 2 தக்காளி பழம் இந்த சைஸ் போதும், 2 ஆனியன். சரிங்களா? பண்ணுறேன். மண் சட்டியில் செய்யலாம் நம்ம மீன் குழம்பு. சரியா? நெத்திலி மீன் குழம்பு மண் சட்டியில் செய்யலாம். இப்போது சட்டி சுட்டுருச்சு, ஆயில் ஊற்றுற பாருங்கள். இப்போது ஆயில் ஊற்றிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். கடுகு 1/4 ஸ்பூன் போதும். சரிங்களா? ஜீரகம் 1/2 ஸ்பூன் போடுங்க. இப்போது சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த சாம்பார் வெங்காயம் போடலாம். சரிங்களா? சாம்பார் வெங்காயம் போட்டால் மீன் குழம்புலாம் நல்லாயிருக்கும். இன்னும் மாங்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் மீன் குழம்புல. கிடைக்கல மாங்காய், நிறைய கடையில் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல எனக்கு. நீங்கள் கிடைச்சா வாங்கி செய்யுங்க. மீன் குழம்பு செய்யும்போது இந்த ஆனியன் வதக்கும் போது ஒரு 2 பீஸ் மாங்காய் பீஸ் போட்டு வதக்கி செய்யுங்க. அப்புறம் பூண்டு பல் எடுத்த இல்லைங்களா, அதை போடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, 2 வெங்காயம் ஆனியன், அதை போடு. எங்கள் பாட்டிலாம் மீன் குழம்பு எப்படி செய்வாங்க தெரியுமா? அப்போல்லாம் அம்மாவோட அம்மாலாம் ஒரு பாத்திரம் எடுத்துப்பாங்க, புளி கரைச்சி ஊற்றிடுவாங்க, மிளகாத்தூள், உப்புத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாமே அதில் போட்டு தக்காளி அதிலே நல்லா கையிலே பனைஞ்சி விட்டுடுவாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவாங்க மீன் குழம்பு ஒரு பாத்திரத்தில். அப்புறம் ஒரு பாத்திரம் சட்டி வச்சு இது மாதிரி கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு ஆனியன் மட்டும் அந்த மாதிரி அரைக்க கூட மாட்டாங்க, கட் பண்ணி வதக்கிடுவாங்க. நல்லா வதக்கிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மீன் குழம்பு, அதை எடுத்து அந்த ஆனியனில் மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. நல்லா மீன் குழம்பு கொதிக்கும்போது அந்த புளி கரைச்சல்லாம் கூட அதிலே ஊற்றிடுவாங்க. நல்லா கொதிக்கும்போது மீன் எடுத்து அதில் போட்டுடுவாங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இறக்கிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவாங்க அந்த காலத்தில் மீன் குழம்புலாம். இப்போ கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போது ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்சுருந்தீங்களா 2 தக்காளி பழம், டொமேட்டோ, அது ஊற்றுறேன்.
இந்த ஆனியன் மட்டும் நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கிட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஆனியன் பூண்டு எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி வதங்கணும். இப்போது 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை போடுங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 பச்சை மிளகாய் போடணும். கருவேப்பிலை போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா 1 ஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான். இப்போது குழம்பு மிளகாத்தூள் போடுறோம் பாருங்கள். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தனியாத்தூள் அதுவும் 1 ஸ்பூன் போடுங்க. மிக்சடு மிளகாத்தூள் மட்டும் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க போதும். ஏன்னா காரம் அதிகமாகிட்டால் குழந்தைங்க சாப்பிடாது. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம் பரவாயில்ல, 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். சால்ட்டு போடுறோம் பாருங்கள், தேவையான அளவு சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். புளி கரைச்சல் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி சொன்னோம் இல்லைங்களா, அந்த கரைச்சலை நல்லா கரைச்சி அதில் இருக்கிற அந்த துப்பிலாம் எடுத்துகிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. சரியா? இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, குழம்பு தண்ணி ஆகிடும். இப்போது மீன் போட்டுடலாம். வாஷ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, நெத்திலி மீன், அது போட்டுடலாம். மாங்காய் கிடைக்கல, மாங்காய் போட்டிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிடைச்சா வாங்கி போட்டுடுங்க. சரியா? இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். போட்டுட்டு மூடி வச்சிடலாம். உப்பு இருக்கா பார்க்கலாமா? உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு கொதிக்கும் போது மீன் போடுறோம் இல்லைங்களா, போட்டுட்டு நல்ல சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம் இருந்தாலே போதும். மீன் சீக்கிரம் வெந்துடும். வெந்துட்ட அப்புறம் குழம்பு கொதிச்சிட்ட அப்புறம் இறக்கிடுங்க. சரியா? மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செய்து பாருங்கள். சரி, நெக்ஸ்ட் டைம் சந்திக்கலாம். நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சரிங்களா? இது வந்து ரைஸ்க்கு சாப்பிடலாம், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரியா? நல்லா வந்திருக்கு மீன் குழம்பு. சரிங்களா? இதே மாதிரி செய்து பாருங்கள். சரி.